மழை பெய்யும் போது பூமியோட வாசனை நமக்கு தெரியும். நிலவோட வாசனை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. எதனால ஒட்டகச்சிவிங்கிகளுக்கு இவ்வளவு நீளமான நாக்கு இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? டைனோசர்கள்னு சொன்னாலே நமக்கு இந்த விஷயம் தான் வரும். ஆனால் இதில் இருக்க எல்லாமே போய் தான். இந்த மாதிரி கேட்கறதுக்கு சுத்தமாக நம்பவே முடியாத ஒரு சில விஷயங்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. நம்பர் 1, இந்த பில்டிங்கோட பேர் என்னன்னு கேட்டால் பெரும்பாலான உங்களுக்கு தெரியும் ஒயிட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க, அதாவது வெள்ளை மாளிகை. ஆனால் இந்த ஒயிட் ஹவுஸ் வந்து கட்டப்பட்ட காலகட்டத்தில் இருந்து இதுக்கு இதுதான் பேரான்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. இந்த ஒயிட் ஹவுஸ் முதல்ல 1792 கட்ட தொடங்கி 1800 தான் முடிச்சிருக்காங்க. இந்த ஒயிட் ஹவுஸை கட்டினதுக்கு அப்புறமா இந்த ஒயிட் ஹவுஸ்க்கு வந்த முதல் அதிபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஆடம்ஸ். அவர் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒயிட் ஹவுஸ்க்கு பல காலங்களுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு பேருன்றதே கிடையாது. இந்த ஒயிட் ஹவுஸ்க்கு அதிகாரப்பூர்வமான பேர் இல்லாதனாலேயே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை சொல்லி அந்த ஒயிட் ஹவுஸை கூப்பிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் அதிபரோட வீடுன்னு கூப்பிட்டாங்க, சிலர் நிர்வாக மாளிகைன்னு சொன்னாங்க, இன்னும் சிலர் அதிபரோட அரண்மனைன்னு கூட சொன்னாங்க. ஆனா அதிகாரப்பூர்வமான பேருன்றது அந்த ஒயிட் ஹவுஸ்க்கு கிடையாது. அப்ப எப்ப ஒயிட் ஹவுஸ் பேர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1814 காலகட்டத்தில் பிரிட்டிஷ் படைகள் வந்து அமெரிக்காவை தாக்குறாங்க. அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவை தாக்கும்போது இந்த ஒயிட் ஹவுஸையும் தீ வச்சு அவங்க கொளுத்தி இதை கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் போனதுக்கு அப்புறம் இந்த கட்டிடத்தை சீரமைச்சு பார்க்கும்போது இது கருப்பு கலர்ல இருக்கு, இதுக்கு வெள்ளை கலர்ல பெயிண்ட் அடிக்கிறாங்க. அப்ப மக்கள்லாம் பார்க்கும்போது இது ஒயிட் கலர்ல இருந்தனாலே பெரும்பாலான மக்கள் இந்த ஒயிட் ஹவுஸ்னு கூப்பிட தொடங்கினாங்க. ஆனா அப்பவும் அதிகாரப்பூர்வமான பெயர் கிடையாது. அதுக்கப்புறமா தியோடர் ரூஸ்வெல்ட்ன்ற ஒரு அதிபர் 1901 வர்றாரு. அவர் தான் பெரும்பாலான மக்கள் கூப்பிட்டு இருந்த இந்த ஒயிட் ஹவுஸ்ன்ற பேரை அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறாரு. அதுல இருந்து இப்போ வரைக்குமே இந்த ஒயிட் ஹவுஸ்ன்ற பேர் தான் இந்த பில்டிங் இருக்கு. ஏன் மத்த அதிபர்லாம் மாத்தல, இவர் மாத்தினாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பில்டிங் ஆளுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிட தொடங்கினாலேயே பல குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா பெரும்பாலான மக்கள் கூப்பிட்டு இருந்த இந்த ஒயிட் ஹவுஸ்ன்ற பேரை அவர் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறமா எல்லா ஆவணங்கள்லயுமே ஒயிட் ஹவுஸ்ன்ற பேரை இடம் பிடிக்குது. இப்போ வரைக்குமே இந்த பில்டிங்கை ஒயிட் ஹவுஸ் தான் கூப்பிடுறாங்களே. நம்பர் 2, மனுஷங்களான நம்மளுக்கு கையில 10 விரல், காலில் 10 விரல்னு மொத்தமா 20 விரல்கள் இருக்கு. அதுவே பூனைக்கு எத்தனை விரல்னு உங்களுக்கு தெரியுமா? யாரும் ஏமாற்றக்கூடாது. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஓகே. இப்போ நான் சொல்லட்டா? பூனைக்கு மொத்தமாக 18 விரல்கள். பூனையோட முன்னங்கால்களில் ஒரு காலுக்கு 5 விரல்னு 10 விரல்கள் இருக்கு. அதுவே பின்னங்காலில் ஒரு காலுக்கு 4 விரல்னு 8 விரல்கள் தான் இருக்கு. பூனையை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக பூனைக்கு 18 விரல்கள் தான் இருக்கு. பூனையோட முன்னங்கால்களில் இருக்கக்கூடிய 5வது விரல் நம்ம எப்படி கட்டை விரலை பயன்படுத்துறோமோ அது மாதிரி தான் பூனைகளும் பயன்படுத்தும். ஆனால் அந்த 5வது விரல் வந்து தரையில் முழுவதுமாக தொடாது. அது பூனையோட காலோட பார்க்கும்போது அது கொஞ்சம் மேலே தான் இருக்கும். இந்த 5வது விரலை வச்சு தான் பூனை வந்து பொருட்களை தூக்குறது, அதோட இரையை பிடிக்கிறதெல்லாம் செய்யும். பெரும்பாலும் பூனைகள் ஓடுறது, தாவறது, குதிக்கிறது இதை மட்டுமே செய்யறதுனாலே பின்னங்கால்களுக்கு 4 விரல் மட்டுமே பூனைக்கு போதுமானதா இருக்கு. இதனாலே பின்னங்கால்கள்ல கூடுதலான விரல் கிடையாது. ஆனா முன்னங்கால்களுக்கு அந்த மாதிரி இல்லாதனால கூடுதல் விரல் இருக்கு. இந்த மாதிரி எல்லா பூனைகளுக்குமே 18 விரல் தான் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா அது ஒரு சில பூனைகளுக்கு மட்டும் மாறுபடும். ஆனா அது ரொம்பவே ரேரான ஒண்ணு. சில பூனைகளுக்கு மட்டும் சில நேரத்துல 6ல இருந்து 7 விரல்கள் கூட காணப்படும். இது பூனைகள்ல ஏற்படக்கூடிய ஜெனடிக்கல் மாற்றத்தினால இந்த மாதிரி மாறுபடும். ஆனா பெரும்பாலான பூனைகளுக்கு 18 விரல் தான் இருக்கும். நம்பர் 3, கடல்ல இருக்கக்கூடிய தண்ணி ஆவியாகி மேகமா மாறும். அதுக்கப்புறமா அந்த மேகத்துல இருந்து தண்ணீர் வந்து மழையா பொழியும். அது மறுபடியும் கடலுக்கு போகும். இதுதான் அந்த நீரோட சுழற்சி. இந்த சுழற்சியில மேகத்துல இருந்து ஒரு மலைத்துளி 24 கிலோமீட்டர்ல இருந்து 32 கிலோமீட்டர் வேகத்துல மேகத்துல இருந்து தரையை நோக்கி வரும். இந்த அளவுக்கு வேகமா அந்த மலைத்துளிகள் வர்றதுக்கு காரணமே புவியீர்ப்பு விசையினாலதான். மேகத்துல இருந்து வரும்போது ஆரம்ப கட்டத்துல மெதுவா தான் வரும். ஆனா பூமியை நெருங்கக்கூடிய நேரத்துல ரொம்பவே வேகமா மலைத்துளி வரும். ஆனா இப்படி வரக்கூடிய இடைவெளியில காற்றோட எதிர்ப்பினால இந்த வேகம் இன்னும் அதிகமாகும். இந்த மாதிரி வேகம் அதிகரிக்கிறத டெர்மினல் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லா மலைத்துளியுமே இந்த அளவுக்கு வேகமா வராது. அது மழை எங்க பெய்யுது அந்த மலைத்துளியோட அளவை பொறுத்து இந்த வேகம் மாறுபடும். ரொம்பவே சிறிய மலைத்துளியா இருந்தா 5 கிலோமீட்டர்ல இருந்து 10 கிலோமீட்டர் வேகத்துல ரொம்பவே மெதுவா தான் வரும். இதுவே ஒரு நடுத்தரமான ஒரு மலைத்துளியா இருந்தா 20 கிலோமீட்டர்ல இருந்து 30 கிலோமீட்டர் வேகத்துல வரும். இதுவே ரொம்பவே பெரிய மலைத்துளியா இருந்தா 30 கிலோமீட்டர்ல இருந்து 35 கிலோமீட்டர் வேகத்துல தரையை நோக்கி வரும். பெரும்பாலானவங்க நினைக்கிற மாதிரி மலைத்துளின்றது ஒரு கண்ணீர் வடிவம் கிடையாது. சின்ன மலைத்துளி எல்லாம் பாக்குறதுக்கு வட்ட வடிவமா தான் இருக்கும். இதுவே பெரிய மலைத்துளியா இருந்தா அது தரையை நோக்கி வரும்போது கொஞ்சம் தட்டையான மாதிரி வரும். அதோட மலைத்துளின்றது மேகத்துல இருந்து தரையை நோக்கி நேரா வராது. காற்றோட மாற்றத்தினால துளிகள் வந்து சாய்ந்த வாக்குல தான் தரையை நோக்கி வரும். அது காற்றோட வேகம் அதோட பாதையை பொறுத்து மாறுபடும். இதனாலதான் ஒரு சில நேரத்துல மழை பெய்யும் போது அது சரிவா பெய்யற மாதிரி இருக்கும். நம்பர் 4, பெரும்பாலானவங்களுக்கு தெரியும் தேனோட ஆயுட்காலம்ன்றது ரொம்பவே அதிகமானதுன்றது. ஏன்னா தேன்ன்றது அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. ஏன் தேன் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாதுன்னு பார்த்தீங்கன்னா தேனில் குறைந்த அளவு மட்டும்தான் தண்ணீரே காணப்படுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா தேனில் 15% 18% மட்டும் தான் தண்ணீரே காணப்படுது. இந்த அளவுக்கு தண்ணீர் வந்து ரொம்பவே குறைவாக காணப்படுறதுனாலேயே தேநீரில் வந்து பாக்டீரியா, பூஞ்சை, நுண்ணுயிரெல்லாம் வளராது. ஏன்னா அந்த உயிர்கள்லாம் வளரணும்னா அதுக்கு தண்ணீர் அவசியமானது. ஆனால் இந்த குறைந்த தண்ணீரில் இந்த உயிர்கள்லாம் வாழாது. அதோட தேனோட அமிலத்தன்மைன்றது pH 3லேருந்து 4.5 வரைக்கும் தான். இந்த அமிலத்தன்மையினாலேயே நுண்ணுயிர்கள் வாழக்கூடிய சூழல் தேன்ல கிடையாது. அதோட இயற்கையாவே தேன்ன்றது ஒரு வகையான கிருமி நாசினி தான். இதனாலே தேன்ன்றது பல காலங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். எகிப்துல இருக்கக்கூடிய பிரமிடு ஒன்றுல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தேன் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளா கெட்டு போகாம அப்படியே இருந்திருக்கு. அந்த தேனை சாப்பிட்டு பார்த்த ஆராய்ச்சியாளர்கள் அது இப்போ வரைக்குமே கெட்டு போகாம இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதோட அது சாப்பிடுறதுக்கு பாதுகாப்பானதா இருக்குதுன்னு கூட சொல்லியிருக்காங்க. அதுக்காக தேனை எப்படி வச்சிருந்தாலும் அது கெட்டு போகாம இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேனும் கெட்டு போகும். ரொம்பவே ஈரப்பதமான இடத்துல தேனை வச்சோன்னா அந்த நேரத்துல தேன் வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதோட தேன்ல தண்ணீர் கலந்துட்டோம்னா அது கொஞ்சம் குளிக்கிற மாதிரியான சுவைக்கு மாறிடும். மூடி இல்லாம தேனை வச்சிருந்தா கூட அது காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தினால தேனை வந்து பாதிக்கும். ஆனா ரொம்பவே பாதுகாத்து தேனை வச்சிருந்தோம்னா அது பல ஆண்டுகளுக்கு அப்படியே இருக்கும்.
நம்பர் 5, நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இல்லை நார்மலான ஒரு பிளாஸ்டிக் கூட 450 ஆண்டுகள் கழிச்சு தான் அது மக்கவே செய்யும். எதனால பிளாஸ்டிக் இந்த மாதிரி மக்காம இருக்கிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்ன்றது இயற்கையாக உருவானது கிடையாது, அது மனுஷங்க உருவாக்குனது. இதனாலேயே பிளாஸ்டிக் சராசரியாக மக்கிறதுக்கு 450 ஆண்டுகள் ஆகும். ஆனால் எல்லா பிளாஸ்டிக்குமே 450 ஆண்டுகள் கழிச்சு மக்குமான்னு பார்த்தீங்கன்னா, அது ஒவ்வொரு பிளாஸ்டிக்கை பொறுத்து மாறுபடும். அது எந்த மாதிரியான சூழலில் இருக்கு, அது என்ன மாதிரியான பிளாஸ்டிக், அது மேலே எந்த அளவுக்கு சூரிய ஒளிப்படுது, அதோட வெப்பநிலை எவ்வளவு, ஈரப்பதம், இதை பொறுத்து அது மாறுபடும். ஆனால் பெரும்பாலான பிளாஸ்டிக் பாட்டில்கள் மக்கிறதுக்கு 400 to 500 ஆண்டுகள் வரைக்கும் ஆகும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கூட மக்கிறதுக்கு பல தலைமுறைகள் ஆகும். இப்படி மக்காம பல தலைமுறைக்கு இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, காலப்போக்கில் அந்த பிளாஸ்டிக்லாம் சின்ன சின்ன துண்டுகளாகி மைக்ரோ பிளாஸ்டிக்காக மாறும். இந்த மாதிரியான மைக்ரோ பிளாஸ்டிக் அதிக அளவு கடல்ல கலக்குது. இப்படி கடல்ல காணப்படக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக் எல்லாம் மீன், பிற விலங்குகள்லாம் சாப்பிட்டு அதுங்க மிகப்பெரிய அளவில் பாதிப்படையுது. இப்படி பாதிக்கப்பட்ட உயிரினங்களை மனுஷங்க சாப்பிடும்போது மனுஷங்களும் பாதிக்கப்படுறாங்க. இது திரும்ப திரும்ப ஒரு சுழற்சியாவே நடந்துகிட்டு இருக்கு. மனுஷங்க தூக்கி போடுறது கடைசியா மனுஷங்களுக்கே வருது. இந்த மாதிரி பிளாஸ்டிக்னால எந்த உயிரினங்கள்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குன்னா, கடல்ல காணப்படக்கூடிய ஆமைகள், ஜெல்லி ஃபிஷ்லாம் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்கு. சில பறவைகளும் இன்னும் பல உயிரினங்கள் பிளாஸ்டிக்னால பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம தேவையில்லைன்னு தூக்கி போடக்கூடிய சின்ன சின்ன விஷயம் கூட இந்த பூமியில மிகப்பெரிய அழிவை உண்டாக்குது. நம்பர் 6, பெரும்பாலும் மழை பெய்யும் போது அந்த மண்ணோட வாசனைன்றது நமக்கு தெரியும். அதை மண்ணோட வாசனைன்னு சொல்லலாம், இல்லை இந்த பூமியோட வாசனைன்னு கூட சொல்லலாம். நிலவோட வாசனை எப்படி இருக்கும்? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசா மூலயமா அப்போலோ மிஷன் வழியா நிலவுக்கு போன விண்வெளி வீரர்கள் நிலவுல ஒரு சில ஆராய்ச்சிகள்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா நிலவுல சுத்தமா காற்று இல்லாதனாலேயே நேரடியாக நிலவோட வாசனையை உணர முடியல. ஆனா நிலவுல இருக்கக்கூடிய மண் எடுத்து அவங்களோட ஸ்பேஸ் சூட்டுக்குள்ள கொண்டு வரும்போது நிலவோட வாசனையை அவங்க உணர்ந்தாங்க. கிட்டத்தட்ட நிலவோட வாசனைன்றது கன் பவுடர்ல இருந்து எப்படி ஒரு வாசனை வருமோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா கற்கள் எரிக்கப்படும் போது இந்த சாம்பல்லாம் வரும்போது ஒரு வாசனை வரும்ல, அந்த மாதிரி இருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க. நிலவுல காற்று இல்லாதனாலேயே சூரியனோட துகள்கள் நேரடியாவே நிலவோட தரையை போய் அடையுது. இதனாலேயே நிலவோட மண்ணில் ஒரு சில வேதி மூலக்கூறுகள் மாறி இருக்கலாம்னு சொல்றாங்க. அதோட நிலவுல ஆக்சிஜன்ற ஒண்ணு கிடையாது. இந்த விண்வெளி வீரர்கள் அந்த நிலவோட மண் எடுத்து அவங்களோட சூட்டுக்குள்ள கொண்டு வரும்போது அங்க ஆக்சிஜன் இருந்திருக்கு. அந்த சூட்ல இருந்த ஆக்சிஜனோட இந்த நிலவோட மண் ஒன்னா சேர்ந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி இந்த மாதிரியான ஸ்மெல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா நிலவுல காத்துன்ற ஒண்ணு கிடையாது. இதனால நிலவோட வாசனையை தெரிஞ்சுக்க முடியாது. அதுவே நிலவோட மண்ணை பூமிக்கு கொண்டு வந்தோம்னா அது ஆக்சிஜனோட சேர்ந்து இந்த மாதிரியான கன் பவுடர் மாதிரியான ஒரு வாசனையை வெளிப்படுத்தும். நிலவோட வாசனைன்றது கிட்டத்தட்ட கன் பவுடர் மாதிரியான வாசனை தான். நம்பர் 7, ஒரு சிங்கத்தோட கர்ஜனைன்றது அது கர்ஜித்த இடத்துல இருந்து 5 கிலோமீட்டர்ல இருந்து 8 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கூட கேட்கும். எப்படி இவ்வளவு சத்தமா சிங்கத்தால கர்ஜிக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, சிங்கத்தோட குரலே லோ ஃப்ரீக்வன்சியா தான் இருக்கும். இந்த லோ ஃப்ரீக்வன்சி காற்றுல ரொம்பவே ஈஸியாவே பல தூரங்களுக்கு கேட்கும். அதோட சிங்கத்தோட கர்ஜனையோட டெசிபலும் 110 டெசிபல் தான். இந்த 110 டெசிபல்ன்றது எதோட ஈக்குவல் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு லைவ் கான்செப்ட் நடந்தா எந்த அளவுக்கு ஒரு சத்தம் வருமோ அந்த அளவுக்கு ஒரு சத்தத்தை ஒரு சிங்கம் மட்டுமே அதோட ஒரு கர்ஜனையில வெளிப்படுத்துது. அதோட சிங்கத்தோட உடல் அமைப்புன்றது இந்த அளவுக்கு ஒரு பெரிய சத்தத்தை வெளியிடுற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு. எதனால சிங்கங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தொலைதூர கர்ஜனை தேவைப்படுதுன்னா, சிங்கங்கள் பெரும்பாலும் சமவெளியில தான் வாழும். இந்த சமவெளி பகுதிகளில் இதுதான் என்னோட இடம்னு பிற விலங்குகளுக்கு சொல்றதுக்காகவும், தன்னோட கூட்டத்தை சேர்ந்த பிற சிங்கங்களோட தொடர்பு கொள்றதுக்காகவும், தன்னோட எல்லைக்கு வரக்கூடிய பிற எதிரிகளையும் பிற விலங்குகளையும் அச்சுறுத்துறதுக்காகவும் தான் இந்த மாதிரியான கர்ஜனையவே சிங்கம் வெளிப்படுத்துது. பெரும்பாலும் சிங்கங்கள் இரவு நேரத்துல தான் அதிகமாக கர்ஜிக்கவே செய்யும். ஏன்னா இரவு நேரத்துல காடுன்றது ரொம்பவே அமைதியா இருக்கும். இதனாலே சிங்கம் இரவு நேரத்துல கர்ஜனை செஞ்சுச்சுன்னா அது பல கிலோமீட்டருக்கு கேட்கும். நம்பர் 8, காடுகளில் வாழக்கூடிய உயிரினங்கள்லயே ரொம்பவே நீளமான நாக்க கொண்ட உயிரினங்கள்ல ஒட்டகச்சிவிங்கியும் ஒன்று. சுமாரா 18 அங்குலத்துல இருந்து 21 அங்குலம் வரைக்கும் நீளம் கொண்டதா இருக்கும். இதுவே சென்டிமீட்டர்ல சொல்லணும்னா 45 சென்டிமீட்டர்ல இருந்து 53 சென்டிமீட்டர் வரைக்கும் நீளம் கொண்டதா இருக்கும். எதனால ஒட்டகச்சிவிங்கியோட நாக்கு இந்த அளவுக்கு நீளமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒட்டகச்சிவிங்கி ரொம்ப உயரமா இருக்கிறதுனாலே ரொம்ப உயரத்துல இருக்கக்கூடிய இலைகளை தான் அதை சாப்பிடுமே. அப்படி சாப்பிடும்போது ரொம்பவே எளிதாவே அந்த இலைகளை பறிக்கிறதுக்கு இந்த நாக்குகள் ரொம்பவே பயன்படுது. அதோட மரஞ்செடிகள் இருக்கக்கூடிய முற்களை விட்டுட்டு அதோட இலைகளை பறிக்கிறதுக்கு இந்த நாக்கு பயன்படுது. அதோட ஒட்டகச்சிவிங்கியோட நாக்கோட நீளம்ன்றது ஊதா நிறத்துல இருக்கும். இந்த நிறத்துல இருக்கிறது காரணமே சூரிய ஒளியில இருந்து அதோட நாக்கை பாதுகாக்கிறதுக்கு தான். ஒட்டகச்சிவிங்கி ஒரு நாளைக்கு பல மணி நேரம் அதோட உணவை தேடி அதுக்கப்புறமா சாப்பிடும். அப்படி சாப்பிடும்போது சூரிய ஒளி அதோட நாக்கை சேதப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக அந்த நாக்குகள் ஊதா நிறத்துல இருக்கு. ஆனா ஒரு சில ஒட்டகச்சிவிங்கி அது கருப்பு நிறத்துல கூட காணப்படும். ஒட்டகச்சிவிங்கியோட நாக்கு நீளமானது மட்டும் கிடையாது, அது ரொம்பவே வலிமையானதும் கூட. என்னதான் இவ்வளவு வலிமையா இருந்தாலும் அது கொஞ்சம் நெகிழக்கூடிய தன்மையும் கொண்டதுதான். ரொம்பவே கடினமான முற்கள், கிளைகள் இதுக்கு இடையில கூட அதோட நாக்கு ரொம்பவே எளிதாவே போய் இலைகளை பறிச்சுக்கிட்டு வரும். ஒட்டகச்சிவிங்கியோட நாக்கு மாதிரியே அதோட உதடும் ரொம்பவே வலிமையானதுதான். நாக்கு ரொம்பவே நீளமா இருக்கிறதுனாலே ஒட்டகச்சிவிங்கி அதோட காதை சுத்தப்படுத்துறதுக்கு அதோட நாக்கை தான் பயன்படுத்துது. நம்பர் 9, நெருப்பு கோழியோட கண்கள் அதோட மூளையை விட பெருசா இருக்கும். சராசரியா ஒரு நெருப்பு கோழியோட கண்ணுன்றது 5 சென்டிமீட்டர் விட்டம் கொண்டதா இருக்கும், அதாவது 2 இன்ச்சுக்கு. இது தரையில வாழக்கூடிய உயிரினங்கள்லயே மிகப்பெரிய கண்களை கொண்ட ஒரு உயிரினமா இருக்கு. ஆனா நெருப்பு கோழியோட கண்ணோட அளவுக்கு நெருப்பு கோழியோட மூளையை ஒப்பிட்டோம்னா, நெருப்பு கோழியோட மூளை அதோட கண்ணை விட ரொம்பவே சின்னதா தான் இருக்கும். எதனால நெருப்பு கோழியோட கண்கள் இந்த அளவுக்கு அதோட மூளையை விட பெருசா இருக்குன்னா, அதுக்கு காரணமே நெருப்பு கோழியால பறக்க முடியாதுன்ற காரணம் தான். நெருப்பு கோழியால பறக்க முடியாதனால அதுக்கு ஆபத்து வந்தா அது வேகமா அந்த இடத்த விட்டு ஓடும். அப்படி ஓடும் போது முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும்
இடத்தையுமே தெளிவா பாக்குறதுக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு திசையில இருந்து அபாயம் வந்துச்சுன்னா அதை முன்கூட்டியே பாக்குறதுக்காகவும் தான் இவ்வளவு பெரிய கண்களே அது அமைஞ்சிருக்கு. இந்த கண்களை வச்சு நெருப்பு கொடியால ரொம்பவே தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய சிங்கம் சிறுத்தை வர்றதை கூட அதால தெளிவா பார்க்க முடியும். இந்த பார்வைன்றது பகல் நேரத்துல மட்டும் கிடையாது, இரவு நேரத்துல கூட நெருப்பு கொடியால ரொம்பவே தெளிவாவே பார்க்க முடியும். இந்த அளவுக்கு தெளிவா பார்க்கறதுனாலேயே நெருப்பு கொடியால மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும். இந்த வேகத்துல ஓடும் போது எந்த விதமான தடையுமே அது ஓடக்கூடிய இடத்துல வரக்கூடாதுன்றனால இந்த கண்கள் வந்து எல்லா இடத்தையுமே ரொம்பவே தெளிவா பார்க்கும். இதனாலேயே நெருப்பு கொடியோட மூளைன்றது அதிகமா சிந்திக்கிறதை விட சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை அதிகமா கவனிக்கிறதுக்கு தான் வளர்ந்துருக்கு. நம்பர் 10, டைனோசர்னு சொன்னால என்ன நம்ம நினைவுக்கு வரும்? பெரும்பாலும் ஜுராசிக் வேர்ல்டு, ஜுராசிக் பார்க் படம் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த படத்துல டைனோசர்லாம் இந்த புல்வெளியில இருக்கிற மாதிரி ஒரு அடர்ந்த காடுகள்ல இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா அந்த படத்துல காட்டினதுல ஒரு சில விஷயம் போய் தான் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, ஒரு சில விஷயம் தான் உண்மை. அந்த மாதிரி அந்த படத்துல காட்டக்கூடிய டைனோசர்கள் வந்து பெரும்பாலும் புற்களை சாப்பிடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா டைனோசர்கள் வாழ்ந்த காலகட்டத்துல புல்லுன்ற ஒன்னே கிடையாது. உண்மையிலே இதை தெரிஞ்சுக்கும் போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. டைனோசர்கள் இந்த பூமியில எப்ப வாழ்ந்துச்சுன்னா 230 மில்லியன் ஆண்டுகள்ல இருந்து 66 மில்லியன் ஆண்டுக்குள்ள தான் வாழ்ந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த பூமியில 160 மில்லியன் ஆண்டுகள் டைனோசரோட ஆட்சி தான். ஆனா புற்கள்ன்றது எப்ப தோணுச்சுன்னா 66 மில்லியன் ஆண்டுகள்ல இருந்து 55 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான். கிட்டத்தட்ட டைனோசர் இனமே மொத்தமா அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் புற்கள்ன்றதே பூமியில தோன்றி இருக்கு. அப்ப டைனோசர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தாவர பட்சிகள் எதெல்லாம் சாப்பிட்டுருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த இமேஜ்ல பார்க்கக்கூடிய இந்த தாவரங்களை தான் அந்த காலத்துல சேர்ந்த தாவர உண்ணி டைனோசர்கள் சாப்பிட்டு இருக்கு. பெரும்பாலும் டைனோசர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருந்துச்சுன்னா, பெரிய காடுகளும் ஈரப்பதம் ரொம்பவே அதிகமாகவும் புல்வெளி மாதிரியான ரொம்பவே திறந்த நிலங்கள் ரொம்பவே குறைவாகவும் தான் இருந்திருக்கு. இதனால இப்ப இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் எப்படி புல்லெல்லாம் மேயுதோ அந்த மாதிரி டைனோசர்கள் அந்த காலத்துல புல்லெல்லாம் மேஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. பெரும்பாலான தாவர உண்ணி டைனோசர்கள் இந்த மாதிரியான இலைத்தலைகளை தான் சாப்பிட்டு இருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம ஒண்ணு கற்பனை பண்ணி வச்சிருக்கோம், அதுக்கு அப்படியே எதிர்மாறா ஒண்ணு இருக்குன்றது தெரிஞ்சுக்கும் போது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. இதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.